பவானி அருகே உள்ள கிராமங்களில் கோடை தொடங்குவதற்கு முன்பே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. உப்புத்தன்மை கொண்ட நிலத்தடி நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒருபுறம் காவிரி ஆறு, மற்றொரு புறம் பவானி ஆறு. ஆனால் இந்த இரண்டு ஆறுகளுக்கு நடுவே வாழும் மக்களுக்கு ஒரு சொட்டு குடிநீருக்கே போராட்டம். ஈரோடு மாவட்டம் பவானி சுற்றுவட்டார கிராமங்களில் கோடை தொடங்குவதற்கு முன்பே குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளது. பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புன்னம் ஊராட்சி பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட வண்ணாம்பாறை பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு குடியேறிய இவர்கள் இன்று தண்ணீருக்காக தவிக்கின்றனர். காலி குடங்களுடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அல்லது சைக்கிள், இருசக்கர வாகனங்களில் குடங்களை கட்டிச் சென்று தினமும் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்க, ஆனா தாகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டீங்களா என்று பெண்கள் கண்ணீர் மல்க கேட்கிறார்கள். புன்னம் பஞ்சாயத்துக்கு போகுது இல்லைங்க, அதுல இருந்து கூட கட் பண்ணி கொண்டு வந்து விடலாமா இல்லைங்க? பெரிய வட்டம் வளர்த்து மேலேயே தான் போகுது. அங்கிருந்து செலவு பண்ணி கூட கொண்டு வந்து விடலாமல்ல. மக்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. ஆனா குடிதண்ணிக்கு நாங்க ஊரா போயிட்டு இருக்கிறோங்க. தண்ணி கூட பத்தி எடுத்து குடிக்கிற மாதிரி எங்க நிலைமை இருக்குது. அப்புறம் நாங்க எப்படி யாரு என்னன்னு வேலைக்கு போறதே பெருசுங்க. நாங்க தண்ணிக்கு போனா பேசுறாங்க, எதுக்கு நீ அன்னாடு வர்றீங்க, ஊரை புறங்கதான் வர்றீங்களா அப்படின்னு பேசிட்டாவது விடுறாங்க. அது புடிச்சிட்டு வந்து குடிக்கிறோம். நாங்க என்ன பண்றதுங்க? பேச்சு வாங்கினாலும் போச்சாது அப்படின்னு குடி தண்ணிக்காக நாங்க திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். இங்குள்ள ஆழ்துளை கிணற்று தண்ணீர் கடும் உப்புத்தன்மையுடன் உள்ளது. அதில் குளித்தால் தோல் நோய்கள், அரிப்பு, புண்கள் ஏற்படுகின்றன. இந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகளே அறிவுறுத்தியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராம சபை கூடிகை ஒவ்வொரு கூடிகைக்கும் நாங்க பெட்டிஷன் கொடுக்காத நாள் கிடையாதுங்க. ஒவ்வொரு தடவையும் பெட்டிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஆனா பக்கம் தளவாய்பேட்டை பக்கம் தான் எங்களுக்கு. அந்த லைன் கொண்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க. இத்தனை ஓட்டு இருக்குது, இத்தனை மக்கள் இருக்கிறோம், நாங்க எதை கண்டு குடிப்போம்? முதல்ல வாழ்வாதாரமே குடி தண்ணி தான். அதே இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியுங்க? இதுக்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து எங்களுக்கு நல்ல தண்ணி வருமாறு செய்யுமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். கிராம சபை கூட்டங்களில் பல முறை முறையிட்டும் தீர்வு இல்லை. மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிக்கிறார்கள் என்பதே மக்களின் குற்றச்சாட்டு. கலைஞர் ஆட்சியில கொடுத்த இந்த 3 சென்ட் இடத்துக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகராட்சியிலையும் எல்லா வீட்டு வசதி வாரியமும் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வண்ணாம்பாறை மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு தார் சாலை இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, ஒரு கோயில் இல்லை, குளம் இல்லை. கேட்டால் என்ன பண்டு இல்லை, சீட்டு இல்லை, இதைத்தான் சொல்றாங்க. எவ்வளவு பேர் இங்க 90 குடும்பம் குடியிருக்காங்க. எப்படிங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. கலைஞர் உயிரோடு இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போதே கொடுத்துட்டாருங்க. ஆச்சுங்களா? 11 வருஷம் செல்லுபடி ஆகி அதுக்கப்புறமா வந்து மு.க. ஸ்டாலின் பட்டா போட்டு கொடுத்துட்டாருங்க. இன்னதுக்கு நல்ல தண்ணி பிரச்சனைக்கு ஓய்வு இல்லை. இப்ப நல்ல தண்ணி வேணும்னா எங்க போயிட்டு இருக்கீங்க? நல்ல தண்ணிக்கு பக்கத்து கிராமத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கிறோங்க. இருங்க, இதே வந்து கேசி கருப்பண்ணை வந்து ஓட்டு கேட்கும் போதுங்க இந்த தண்ணி டேங்க் வச்சாருங்க. நல்ல தண்ணி கேட்டோம், கொடுத்துட்டாருங்க. அதே வந்து அவர் ஜெயிக்கலன்னு ஒன்னையும் அந்த லைனையும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆறுகள் சூழ்ந்த பகுதியிலே தண்ணீருக்காக மக்கள் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை. சாலை மறியல், அலுவலக முற்றுகை, இப்பொழுது தண்ணீர் கிடைக்க போராட்டம் ஒன்றுதான் வழி என மக்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடிநீர் விநியோகத்தை சீரமைத்து தீர்வு காண வேண்டும் என்பதே கிராம மக்களின் ஒருமித்த கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக அந்தியூரில் இருந்து செய்தியாளர் மேகநாதன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.